இது ஒரு என்ன விலை ஒரு கப்பு? இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் வந்து 120 ரூபாய். இந்த கப்பு என்ன விலை? இந்த கப்ல இன்னும் நாங்க பேக் பண்ணலன்னா அது அண்ணாங்க வந்ததுனால இது 1/2 கிலோ வருமா 1 கிலோ வருமா? 1/2 கிலோ வராதுண்ணா, ஒரு 400 கிராம் வரும். 400 கிராம் வரும். தம்பி ஏய் இந்தா இது ஒன்று வாங்கு, இந்த இதெல்லாம் பிடிச்சிக்கோ. மூடுறதுக்கு இல்லையா? ஆனா அதை நாங்க பேக் பண்ணி தரோம். இதெல்லாம் பேக் பண்ணி தான் மூடி கொடு, ரெண்டையும் மூடி கொடு. இது 2 இருந்தா போதும். இதுல ஒண்ணு பேக் பண்ணு. இது பேக் பண்ணிருக்கு. இது எவ்வளவு ஆகுது? இல்ல இல்ல என்ன விலையாகுது? 240 ரூபாங்க. 240 ரூபா ஆகுது. ஒரு கிலோ என்ன விலைமா? அது எவ்வளவு? அது ஒரு கப்பு? ஆனா ஒரு கப்பு வந்துட்டு 120 ரூபா வரும். 120 ரூபா வரும். 1000 ரூபா கொடுக்கணும். இதெல்லாம் போட்டு கொடுமா, அதை கூட போதும். இதெல்லாம் ஒண்ணு போதும். சும்மா அது பேக் பண்ணு போதும். ஆனா இந்த சாக்லேட் வந்து எல்லாரோட வீட்டுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இது அன்போட அண்ணாங்க நீங்க வாங்கிக்கணும்ன்றது எங்களுடைய. சரி போடுங்க. அது மட்டும் இது எத்தனைக்குள்ள வரும்? ஆனா இது ஒரு 1 கிலோ வருங்க. 1 கிலோ என்ன விலை வருது? அது ஒரு 600 ரூபா வருங்க. ஒரு 1000 ரூபா. இல்லை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா சரி இதெல்லாம் சும்மா உங்களுக்கு பொருள் எங்க இருந்து வருது பாவம்? நீங்க எல்லாம் மத்திக்கிட்டு வாங்கி தானே அதை பண்ணி ஆகணும். ஆமாங்கண்ணா, ரா மெட்டீரியல் வாங்கி தானே அதை உற்பத்தி. ஆமாங்க, ரா மெட்டீரியல் வாங்கி தான் பண்றோங்கண்ணா. ஆனா மத்திய அரசு வந்து 18% இருந்து எங்களுடைய 5% பண்ணிருக்காங்கண்ணா. ஆமாண்ணா, இந்த நேரத்துல அண்ணன் மூலியமா ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டிருக்குங்கண்ணா. இந்த நேரத்துல அண்ணன் மூலியமா நாங்க எங்களோட சார்பு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு வந்து கடன் உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளோம். அதுல என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது பார்க்கலாம். சரிங்கண்ணா. சிறு தொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இல சிறு தொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்க எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்யறோம்.